வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நல்ல மழை, நைட்லேருந்தே நல்ல மழை, காலையில் எந்திரிச்சும் மழை பெஞ்சிட்டே இருந்தது. எவ்வளோ நேரம் பார்த்தோம், மழை நிற்கிற மாதிரி தெரில. சரி, மாடுகள்லாம் நைட்லேருந்து நனைஞ்சிட்டே இருக்குது அப்படின்ட்டு பிடிச்சி ஷெட்டுக்குள்ளே கட்டலாம் அப்படின்ட்டு ஷெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கட்டியாச்சு. எப்பயுமே மொதல் நாளே ஷெட்டெல்லாம் நல்லா கழுவி வச்சுருவோம். உள்ளே கட்டுற மாதிரி இருந்தால். மழை வந்தனால கழுவ முடியல, அதனால் எல்லாத்தையும் கூட்டி விட்டு எல்லா மாட்டையும் முடிச்சு அப்படியே உள்ளே கட்டியாச்சு. நம்ம காலை பார்த்திங்கன்னா வெளியே மேட்டு மேலே தான் நின்றுட்டுருக்குது. அதுக்கு தீவனம் போடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துக்கு தண்ணி தள்ளி விட்டு அப்படியே தீவனத்தை போட்டாச்சு. உள்ளே இடம் இல்லை காலை கட்டுற அளவுக்கு. மாடுகளுக்கு, கண்ணுக்குட்டி, நாய் இதுக்கு எல்லாமே இடம் சரியாக இருக்குது. கட்டுத்தரையெல்லாம் பார்த்திங்கன்னா சேரும் சகதியமாக கச்சன்னு இருக்குது. இந்த இடத்துக்கு தட்டெல்லாம் போட்டோம்னா நிறைய முதிச்சு வேஸ்ட் பண்ணிடும். அதனால் உள்ளே கட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியில் எதுவும் வேலை இல்லை. சரி, மழை வந்துட்டுருக்கிறனால நம்ம ஷெட்டுக்குள்ளே இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு காடைகளுக்கெல்லாம் அந்த நிப்பிள் செட் பண்ணுற மாதிரி தண்ணி லைன் போட்டோம். அந்த பிளாஸ்டிக் கப்புலலாம் தண்ணி வச்சோம்னா உள்ளெல்லாம் கால் விட்டு கச்சன்னு பண்ணிடுது. கோழிகளும் அதே மாதிரி தான் கச்சன்னு பண்ணிடுது. சரி, இந்த ட்ரிப் லைன் மாதிரி ஜாயின் பண்ணி தண்ணி இந்த நிப்பிளில் குடிக்கிற மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு முதலே நான் பைப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம இதெல்லாம் பண்ணிடலான்ட்டு இந்த வேலையை செஞ்சோம். இந்த குயிக் பேஸ்ட் வாங்கி தான் ஒட்டினோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரில்லிங் மிஷினில் அப்படியே ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம், அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சேடல் எடுத்து சுற்றியும் குயிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஒட்டி விட்டோம். இது அடிப்பக்கம் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஓட்டை போட்டிருக்கோம். இந்த பேஸ்ட்டு போட்டு ஒட்டுறதுல என்ன ஒரு பிரச்சனைனா, பேஸ்ட்டு போட்ட உடனே நம்ம வச்சு அமுத்திடணும், இல்லாட்டி டக்குன்னு காஞ்சி போயிடும். இது ஆக்சுவலாக கல் ஒட்டுற குயிக் பேஸ்ட்டு, கல், அந்த ஃப்ளக்ஸு, இந்த மாதிரியெல்லாம் ஒட்டுற குயிக் பேஸ்ட்டு. இந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு எண்டு கப் போட்டாச்சு, ஒரு டம்மி. அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு ட்ரையல் போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு காடை குண்டுக்கே போட்டோம். ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. சரின்னு தண்ணியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து எல்லாத்தையும் ஒட்டினோம். அதை ஒட்டி முடிச்சுட்டு அடுத்தது கோழிகளுக்கெல்லாம் அதே மாதிரி ஒரு லைன் போட்டோம். இந்த கூண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலால் இருக்கும், குஞ்சு பெருசானால் எட்டி குடிச்சிக்கும். மற்ற கூண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக கீழால் வச்சுருக்குறோம் அந்த பைப் லைனு. அப்போ தான் எட்டி குடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குன்னு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழால் இறக்கி வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா காடனோட கூண்டுக்கு எல்லாமே வேலை முடிஞ்சுது. அந்த பைப் லைன் எல்லாமே எடுத்து போட்டு விட்டு ட்ரையல் பார்த்தாச்சு, எங்கேயுமே லீக் ஆகலை. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த தீவனத்தை தின்னுட்டு அந்த தண்ணிக்குள்ளே போய் கால் வைக்கிறது, கீழே இருக்கிற அழுக்கெல்லாம் உள்ளே ஆகிறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. தண்ணி தேவைப்படும் போது அது போய் அந்த மூக்கை வச்சுன்னா அதில் தண்ணி வந்துடும், அது பாட்டு குடிச்சிக்கும். அந்த கீழே எல்லாம் கச்சன்னு ஈரம் பண்ணாது. கொஞ்சம் கூண்டு நீட்டாக இருக்கும். நமக்கும் தண்ணி ஊற்றி வைக்க வேண்டிய வேலையெல்லாம் மிச்சம். அப்பப்போ தண்ணி ஊற்றி வைக்கிற அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவி வைக்கணும், அந்த கப்பெல்லாம் கழுவிட்டுருக்கணும். இப்போ நம்ம எதையுமே கழுவ தேவையில்லை. வெளியிலேருந்து ஒரு பைப் லைன் கொண்டு ட்ரிப் ஹோஸில் கனெக்ட் பண்ணி எந்தெந்த இடத்துக்கு வேணுமோ அந்தந்த இடத்துக்கு கனெக்ஷன் எடுத்தாச்சு. இது ரொம்ப சௌரியமாக இருக்குது. இந்த முட்டை பார்த்திங்கன்னா காடை முட்டை தான். ஃபஸ்ட்டு ஒரு 5 முட்டை எடுத்துட்டேன். இது ரெண்டாவது. டெய்லி ஒரு 2 முட்டை கிடைக்கிது. இப்போ ஒரு 6 முட்டை இருக்குது. கோழி முட்டையெல்லாம் நம்ம எடுத்து அடை வச்சிட்றோம். அதனால் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு முட்டை இல்லை. அதனால் காடையை ப்ரீட் பண்ணி அந்த முட்டையை எடுத்துகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோழி அடை வச்சுருந்தேன். சித்து வடை கோழி தான் எடுத்து அடை வச்சுருந்தேன். முட்டை எல்லாமே நம்ம பெருஞ்சாதி கோழினோடது. இது குஞ்சு பொரிக்கிறது நல்லா சூப்பராக குஞ்சு பொரிக்கும். அதனால் இந்த கோழிக்கு எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் ஒரு முட்டை தான் பொரிக்காமல் இருக்குது, மற்ற எல்லாமே பொரிச்சிருச்சு. ஒரு நாள் இந்த கூண்டுக்குள்ளேயே தான் வச்சுருப்பேன். கூண்டில் இந்த ட்ரம்முக்குள்ளேயே தான் அடை வச்ச இடத்துக்கே தான் வச்சுருப்பேன். அந்த ஹீட்டு நல்லா தேவை. இப்போ வேறு மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த கூலிங் அதிகமாக இருக்கிறனால வெளியே நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி வெளியில் எடுத்தோம்னாலும் லைட்டுக்கு இது போட்டு விடணும். அதனால் நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தீவன புல்லாக நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற தம்பி அறுத்துட்டு வந்து வச்சுருந்தாப்புல. மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால எல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த வண்டியிலே வச்சிட்டோம்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். இந்த மல்பெரிக்கும் அதே மாதிரி தான், நல்லா தண்ணி வடியாமல் இருக்குது. தண்ணி எல்லாம் வடிட்டோம் அப்படின்ட்டு மாட்டுக்கு அரைச்சி எடுத்து போட வேண்டியது தான். மல்பெரியாக ஆட்டுக்கு போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் புறா கூண்டு இருக்க இடத்துக்கு வந்தேன். எப்பயுமே இந்த டைமுக்கு புறா எல்லாமே வெளியே வந்துடும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மழையெல்லாம் பேஞ்சு கிளைமேட் இல்லைன்னா
புறா வெயில் வராது. கொஞ்சமாவது வெளிச்சம் வரணும், நல்லா வெயில் அடிச்சுனா தான் புறாலாம் வெளியே வரும். ஒரு 5-6 புறா அந்த மாதிரி ஒரு 7-8 புறாக்குள்ளே தான் வெளியில் இருக்குது. கோழிக்கு இது எல்லாமே பாருங்கள், எல்லாம் அங்கங்கே போயிடுச்சு. மழை தூரிச்சுனாவே எதுக்குமே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்காது. ஆனால் நம்ம வாத்து மட்டும் பாருங்கள், எவ்வளோ மழை பெஞ்சாலும் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டுருக்கோம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.